ஐ லவ் கேட்ஸ். பூனைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நான் 2 பூனையை வளர்த்தேன், பர்ஷியன் கேட்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பூனையோட 6th சென்ஸ் நாயோட 6th சென்ஸை விட ரொம்ப டெவலப்டா இருக்குமா? பிலீவ் மீ. என்னோட 2 பூனைங்க என் மூடு எப்படி இருக்கு, நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் என்ன ஃபீல் பண்றேன் எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஜென்ரலி நான் ஷூட்டிங்லேருந்து டயர்டா வீட்டுக்கு வரும்போது இவங்க வந்து என் மடி மேல உட்காந்துப்பாங்க, என் கூட விளையாடுவாங்க, என் மேல அன்பு பொழிவாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் மூடு சரியில்லைன்னா இவங்க என் பக்கத்துல கூட வர மாட்டாங்க, எங்கேயாவது தூரமா போய் உட்காந்துருப்பாங்க. ஸ்ட்ரேஞ்ச். நான் இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது பூனைகளுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா. இவங்க ஆத்மாக்களோட கனெக்ட் ஆவாங்களாம். அத நீங்களும் நானும் பார்க்க முடியாது, ஆனா இவங்களால பார்க்க முடியும். பார்க்கறது மட்டும் இல்லாம இவங்களால உணரவும் முடியுமா. இதே மாதிரி ஒரு கதையை தான் நாங்க உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போறோம். பாட்னால வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பெண் தான் சுமித்ரா. அவங்க ஃபியர் ஃபைல்ஸ்க்கு தன்னோட உண்மை கதையை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. சுமித்ரா என்ன எழுதிருக்காங்கன்னா, இந்த சம்பவம் பீகாரை சேர்ந்த பாட்னால நடந்தது, அங்கதான் நான் இருக்கேன். இந்த சம்பவம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏய் ஷூ ஷூ வெளில போ, வெளில போ. பீகாரின் தலைநகரம் பாட்னாவை சேர்ந்த ஒரு பிரசித்தி பெற்ற இடத்தில் தற்செயலாக ஒரு மரணம் நிகழ்ந்தது. இந்த சம்பவம் ஸ்ரத்தா அபார்ட்மெண்டில் நடந்தது. இந்த ஊரை சேர்ந்த பெரிய வியாபாரிகளின் வீடுகள் தான் அங்கு இருந்தது. அங்கு லிப்டில் ஒரு நபரின் பிணம் இருந்தது. அவரின் பெயர் சூரிய பிரசாத். ஆரம்ப கட்ட விசாரணையில் அவரின் மரணம் எப்படி ஏற்பட்டது என்று போலீசாருக்கு புரியவில்லை. இறந்தவரின் நெருங்கிய சொந்தக்காரரான தீரஜ் பிரசாத், இவர் சூரிய பிரசாத்திற்கு சகோதர முறையாவார். தீரஜ் பிரசாத்தும் சம்பவ இடத்திற்கு வந்திருந்தார். இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தா. யார் நீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவன் என்னோட கசின் பிரதர். நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். இந்த பில்டிங்க்கு ஒரு வேலையாக வந்திருக்கோம். அப்போது போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே நாங்கள் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். யாதவ் சார், லிஃப்ட்டில் இருக்க சிசிடிவியோட ஃபுட்டேஜை நீ எடுத்துக்கோ. ஓகே சார். அவர் எப்படி இறந்தார்னு அதை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்புறம் இன்ஸ்பெக்டர் சார், ஒரு ரெக்வஸ்ட் ப்ளீஸ் சார், உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை உடனே எங்களுக்கு சொல்லிடுங்க. இதை உங்களால் நம்ப முடியுதாண்ணா? சூர்யா செத்துட்டான். அவன் முகத்தை பார்த்தீங்களா? ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ரமேஷ், பொருள்லாம் ஏற்றிடு. சரிங்க சார். சீக்கிரம். ஹலோ, சொல்லுங்கள் சார். சரி. சரி. சார், வண்டியை நிறுத்துங்க. என்னாச்சு ரமேஷ்? இந்த வண்டி எப்படி காணா போகுது? ரமேஷ், எப்படியா வண்டி நிறுத்துறா? தூக்கி போட்டுருங்க, வெளியே தூக்கி போட்டுருங்க.
இறுதி ஊர்வலத்துக்கு சூர்யாவோட அப்பா வந்தாரா? வந்தார். பாவம் அந்த சூர்யாவுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. அவன் சாவு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நீ மட்டும் அவன் முகத்தை நேரில் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, ராத்திரியெல்லாம் தூங்கியிருக்க மாட்டேன். மெதுவா பேசுங்க. சுனேரி கேட்டான்னா ரொம்ப கஷ்டப்படுவா. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல, அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. எவ பார்த்தாலும் இதே மாதிரி ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கா. ஆமாண்ணா, இவ யார்கிட்டயும் பேசவும் மாட்டேங்கிறா, சிரிக்கவும் மாட்டேங்கிறா. சுனேரிக்கு பார்த்த டாக்டர் அவளுக்கு ஒரு துணை இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அவ தான் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறாளே. அதனால அவ கூட விளையாடவாத யாராவது இருந்தா நல்லா இருக்கும். வா பூனைக்குட்டி. மனோஜ், நம்ம சூர்யா இறந்து போனதுனால ஃபேக்டரியோட பொறுப்புகள்லாம் இனிமே நீ தான் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதுல எந்த தப்பும் நடக்கக்கூடாது. அண்ணா ப்ளீஸ், எனக்கு ஏற்கனவே நிறைய வேலைகள் இருக்குன்னு தான் உங்களுக்கு தெரியும்ல. நம்ம கிராமத்துல இருந்து யாராவது வர வைப்போம். ஓகே? என்னவா பேசிட்டு இருக்க? நாம எப்படி மற்றவங்களை நம்பி நம்ம வேலையை கொடுக்க முடியும்? மனோஜ்,
எல்லா வேலையும் நீ தான் பார்த்துக்கணும். இந்த 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 பூனை எங்க இருந்து வந்துச்சு? இத நம்ம ஏற்கனவே கார்ல பார்க்கல. இது நம்ம வீட்ல என்ன பண்ணுது? ஏய் ஏய் அண்ணே சுனேரியை கூப்பிடுங்க, அந்த பூனை அவளை கடிச்சிட போகுது. சுனேரி. வண்டியில இருந்த பூனை இதுதான் அண்ணே. சுனேரி, இது என்னோட பூனை. இது யாரையும் கடிக்காது. இது என்னோட ஃப்ரெண்டு. ஐயோ, இந்த பூனைய பார்த்தா எல்லாரும் பயந்து போனீங்க. சுனேரி பேசுறா. எல்லாரும் அதை கவனிச்சிங்களா? எத்தனை நாள் ஆச்சு இத பார்க்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சுமித்ரா வந்து இந்த பூனை இன்னும் பூனைய பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? இவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஏ குழந்தை, எத்தனை நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்கா. அம்மா, இதோட பேரை நான் பில்லுன்னு வச்சிருக்கேன். பேர் மாதிரி இதுவும் அழகா இருக்குல்ல? சுமித்ரா எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் நீ கவனமா இரு. எனக்கு என்னவோ இந்த பூனை ஆபத்தா தெரியுது. வண்டியில பெரிய ரகலை பண்ணிடுச்சு. ஒண்ணு ஆகாதுங்க. எனக்கு என் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம். எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். அம்மா, அம்மாவோட அன்பு. இந்த கதையில கூட அம்மாவோட அன்புக்கு பொண்ணோட சந்தோஷம் தான் தெரிஞ்சது. அதனால பூனையை வீட்லயே வச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேர் பூனையை நல்ல சகுனமா பார்க்க மாட்டாங்க. அதாவது பூனை வழியில கிராஸ் பண்ணுச்சுன்னா அவங்க எல்லாம் நின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி போவாங்க. அவங்க பூனையை பார்க்காததால அவங்களுக்கு ஒரு கெட்டதும் நடக்காதுன்னு நம்புவாங்க. ஆனா பூனை குறுக்க வந்துருச்சுன்னா ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு அவங்க அந்த வழியில போகவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்பிக்கைதான். இத யதார்த்தத்தோட ஒப்பிட முடியாது. ஆனா இந்த கதையோட உண்மை ரொம்ப பயங்கரமானது. என்னாச்சு? ஏன் கத்துன? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ கனவு நினைக்கிறேன். ஓ சரி, படு. இந்த பூனை எங்க இருந்து வந்துச்சு? பெட்ரூம்குள்ள எப்படி வந்துச்சு? யார் இந்த கதவை திறந்து வச்சது? ஓ, எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பூனையை காப்பாத்தினியா? சுனேரிக்கு பிடிச்ச ஒரே காரணத்துக்காக இப்படி எல்லாம் செய்யறியா? சுனிதா, இந்த பூனையால ராத்திரி பகலா என்னோட நிம்மதி முழுக்க கெட்டு போயிருக்கு. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல? நான் சொல்றத கவனமா கேளு. இன்னைக்கு ராத்திரியோட இந்த பூனை நம்ம வீட்டை விட்டு எங்கேயாவது போய் ஆகணும். இந்த பூனையால ஒரே தொல்லை. இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்க? படுத்து தூங்கு.
அந்த லிஃப்ட் ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தியா? ஆமாம் சார், அதை தான் பார்த்துட்ருக்கேன். ப்ளே பண்ணி பார்ப்போம். ம். இந்த வீடியோ ஏன் நின்றுடுச்சு? ப்ளே பண்ண. சார் பாருங்கள் சார், டைம் போயிட்டு தான் இருக்கு. இது என்ன புது குழப்பம்? சார் இது என்னன்னே தெரியல சார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். உனக்கு என்ன அறிவே இல்லையா? சார் நீங்களே பாருங்க சார். சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். உனக்கு இது கூட அப்ளை பண்ண தெரியல? சார் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஹேய், என்ன பாக்குற? போ போ ஷோ போன்னு சொல்றல, போ. சுமித்ரா, சுமித்ரா, என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? இன்னும் என்ன ஆகணும்? ஏய் விடு, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூனை. உனக்கு தெரியுமா? இப்போ அது என்ன பண்ணிருக்கு பாத்தியா? வீட்டுல அந்த பூனை இருக்க கூடாது நான் உன்கிட்ட நேத்தே சொல்லல. இன்னைக்கு அந்த பூனை என் ரத்தத்தை டேஸ்ட் பாக்குது. அது அப்படியே என்ன சாப்பிடுற மாதிரி சிங்க மாதிரி நின்னு பாக்குது. பார்க்கவே பயமா இருக்கு. சரி, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். முதல்ல அதை செய். இதோட இந்த பூனை இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லு. என்னால இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்கவே முடியாது. சொன்னதை மட்டும் செய். அட, இங்க வா பில்லு. எங்க காணாம போயிட்ட? இங்க வா பில்லு. ஓஹோ, கண்ணாமூச்சி விளையாடுறியா? ஓ, நீ இங்க தான் இருக்கியா? இங்க வா பில்லு, இங்க வா, இங்க வா. ஆ. பில்லு, ஏய் நில்லு பில்லு, நில்லு. போகாத, நில்லு பில்லு. பில்லு. ச்சே. அவகிட்ட நான் என்ன சொல்றது? இந்த பூனைய சுனேரி, சுனேரி, இவ எங்க போனா? சுனேரி,
ஏய், ஏய், என்னாச்சு? ஏய், என்னாச்சு? பாத்து. என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. எதுக்கு கத்துறீங்க சொல்லுங்க. கேக்குற கேள்வி என்னாச்சு பொறுமையா நீ? சொல்லு. என்னாச்சு நீ? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. பூனையா? எல்லாம் அந்த பூனைதான். இன்னைக்கு அந்த பூனைய அண்ணா அண்ணா ப்ளீஸ், நீங்க அண்ணிய பாத்துக்கோங்க. நான் போய் அந்த பூனைய இருங்க வரேன். பயப்படாத பயப்படாத. பூனை எங்க அந்த பூனை? எங்க அந்த பூனை? எங்க அந்த பூனை சொல்லு, அதை நான் கொல்லாம விட மாட்டேன். அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் அதை கொன்னுடாதீங்க. அப்படியா? அப்படின்னா அந்த பூனை எங்க இருக்க சொல்லு. எங்களை இத்தனை நாளா பைத்தியம் ஆக்கிட்டு இருந்தல, ஒரு பூனை வந்தோடனே நீ சரியாயிட்டியா? சும்மா அழுது நடிக்காத. பூனை எங்கன்னு சொல்லு. தெரியாது. நான் அடிச்சேன். அப்படியா? நீ இங்கதான் ஒழிஞ்சிட்டு இருக்கியா? உன்னை என்ன பண்ற பாரு. ஓ, இங்க இருக்கியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. சித்தப்பா என்னாச்சு? சித்தப்பா என்னாச்சு? என்னாச்சு சித்தப்பா? உங்களுக்கு என்னாச்சு சித்தப்பா? எனக்கு பயமா இருக்கு. மம்மி! மம்மி! காப்பாத்துங்க. மனோஜ், 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 மனோஜ் என்னாச்சு உனக்கு? மனோஜ், மனோஜ், மனோஜ் உனக்கு என்னாச்சு? எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூனைதான். முதல்ல இதை இங்க இருந்து கூட்டிட்டு போ. மித்ரா, நான் சொல்றது உனக்கு கேட்கல. முதல்ல இதை கொண்டு போய் வெளியே போடு. உடனே டாக்டருக்கு போன் பண்ணு. மனோஜ், இங்க இருந்து கொண்டு போ. எங்கேயாவது கொண்டு போய் கண்காணாத இடத்துல போடு. சீக்கிரம் போ. மனோஜ், கொஞ்சம் பொறுத்துக்கடா. யாராவது இருக்கீங்களா? சீக்கிரமா வாங்க. மனோஜை பாட்னாவில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அவரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. இந்த சம்பவத்திற்கு பின்பு தீரஜ் மிகவும் பயந்திருந்தார். சுமித்ரா என்ன எதிர்க்காங்கன்னா, என்னோட கணவர் தீரஜ் ரொம்ப பயந்து போயிட்டாரு. அவர் அந்த பிரேத ஆத்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப பிரபலமான ஒரு மந்திரவாதி கிட்ட போனாரு. நான் என்னோட சக்தியால இந்த வீட்டை கட்டி போடுறேன். அதுக்கப்புறம் எந்த பிரேத ஆத்மாவாலையும் இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. இந்த வீட்டோட மூளை எல்லாத்துலயும் நான் இதை வைக்க போறேன். இதை எடுத்துடாதீங்க. என்ன ஆனாலும் இதை மட்டும் எடுக்கவே கூடாது. ஓம் க்ரீம் ஹ்ரீம் ஹம், ஓம் க்ரீம் பூம் ஹம் ஹம், ஓம் க்ரீம் ஹூம் பட் ஸ்வாஹா. ஓம். இங்க பாருங்க பாபா, என்ன காப்பாத்தணும் கூட அவசியம் இல்ல. நீங்க முதல்ல அந்த ஆத்மாவை சரி பண்ணுங்க, அதுவே போதும். ஒண்ணு அதை புடிங்க, இல்லனா அதுக்கு ஒரேடியா முக்தியை கொடுத்து அனுப்புங்க. அது எந்த நிமிஷமும் என்ன கொன்றுமோன்னு பயமா இருக்கு. அந்த ஆத்மா உன்னை கொல்ல போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது ஏற்கனவே என் கசின் பிரதர் சூர்யாவை கொன்றுச்சு. இப்போ என்னோட தம்பியை வேற கொன்றுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது நான் மட்டும் தானே. இப்போ அது கண்டிப்பா என்னதான் கொல்ல வரும். பாபா, உங்க சக்தியை வச்சு நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நடு ராத்திரிக்கு அப்புறம் பூரண அமாவாசை, அதுக்கப்புறம்
பிரேத ஆத்மாவோட முக்தி சித்தியாகும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். இதுவும் அந்த பிரேத ஆத்மாவோட சம்மந்தப்பட்டதுதான். அந்த பிரேத ஆத்மா இந்த பூனையையும் வசியப்படுத்தி வச்சிருக்க. இதை இங்கிருந்து உடனடியா வெளியேற்றி ஆகணும். எப்படியாவது இதை வெளியே அனுப்பணும். சுனேரி, என்னம்மா? சுனேரி, எங்க போற? அட கடவுளே, அந்த பிரேத ஆத்மா இவளையும். இல்ல இல்ல, நான் விட மாட்டேன். சுனேரி, நான் சொல்றத கேளுமா. சுனேரி, சுனேரி, நான் சொல்றேன் நில்லுமா. நான் சொல்றத கேளு. சுனேரி நில்லுமா. எங்க போற நீ? அம்மா கூப்பிடுறேன்ல, உனக்கு கேக்கலையா? சுனேரி, சுனேரி எங்க போயிட்டு இருக்க? நில்லுமா, போகாதமா. நான் சொல்றத கேளு. நில்லுமா, நான் சொல்றத கேளுமா. நில்லுமா, நில்லு. சுனேரி, போகாத, போகாதமா. சுனேரி நில்லு. நான் சொல்றத கேளுமா. நில்லுமா, நில்லு. சுனேரி, 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 எங்க போயிட்டமா? சுனேரி, 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 மம்மி, இங்கதான் ரேவா அக்கா இருக்காங்க.
சுமித்ரா சுமித்ரா என்ன யோசிக்கிற? இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? இங்க பூஜை நடக்கும்போது எங்க போயிட்டு வர? எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன். நான் இப்போ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். உன் உயிருக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அந்த பிரேத ஆத்மாக்கு பிடிக்கலைனா அது பழி வாங்கும், நம்ம உயிரை எடுத்துடும். பழி வாங்குமா? நீ நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ரேவா. என்ன? ரேவா தான் அதோட பேரு. எங்க ஓட பாக்குற? ஒரு ஆதிவாசி பொண்ணு. எங்க ஓட பாக்குற? ரேவாவா? அது யாரு ரேவா? யாரு நீங்க காட்டுல புதைச்சி வச்சீங்களோ அவதான். மம்மி, இங்க ரேவா அக்கா இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஏதோ காட்டணும்னு விரும்புறாங்க. அவங்களுக்கு வெளியே வரணுமா? வேண்டாம்மா, இதை நம்மளால தோண்ட முடியாது. மம்மி, இந்தாங்க. அந்த பணத்தை நான் பார்த்தேன் தீரஜ். 3 மாசமா அங்க புதைஞ்சிருக்குது. உனக்கு மர கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக அவளை கொலை பண்ணணும்? ஒருவேளை சூர்யாவும் மனோஜும் சேர்ந்து அவளை கொலை பண்ணிருக்கலாம்ல? எது எப்படியோ, எனக்கும் அந்த ஆதிவாசி பொண்ணுக்கும் என்ன சம்மதம் இருக்கு? அப்படிதான் நானும் நினைச்சேங்க. இந்த லாக்கெட் யாருதுன்னு தெரியுதா? போன தீபாவளிக்கு நான் கொடுத்த என்னோட கிஃப்ட். அந்த பணத்துக்கு பக்கத்துல இந்த செயின் எப்படி போச்சு? எங்க ஓட பாக்குற? ஓடாத சொல்றல. நீங்க பண்ண தப்ப
யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா அத 2 கண்கள் பார்த்திருக்கு. அது நீங்க பண்ணதெல்லாம் பார்த்திருக்கு, எல்லாத்தையுமே. சீக்கிரமா முடிங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. மனோஜ் சீக்கிரமா பண்ணுங்க. சூர்யா அந்த பக்கம் பாரு. மடம் பண்ணுங்கடா. ஆமா, நான் தான் அவளை கொன்னேன். எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம். அதுக்கு என்ன செய்யறது? போதையில இருந்தோ தெரியாம பண்ணிட்டோம். அதுக்காக தூக்குல தொங்க சொல்றியா? இல்ல என்ன போய் போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்றியா? இந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து எனக்கு தொல்லை கொடுப்பான்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஆனா அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. அவளால ஒண்ணும் நம்மள செய்ய முடியாது, எதுவும் முடியாது. பாபா எடுத்துக்கோங்க, அந்த ஆத்மா நம்ம வசப்படணும். அதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் சொத்தை வித்தாலும் சரி. சீக்கிரமே அந்த ஆத்மா என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அவ ஏற்கனவே வந்துட்டா. அவ மட்டும் உங்களை பழி வாங்கலைனா அவ ஏன் பொண்ணு கொன்னுடுவா. பாபா அவளை பாருங்க. பாபா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க?
இந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கும் சுமித்ராவும் சுனேரியும் அதை மறக்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. தன்னோட வாழ்க்கைய சாதாரண முறையில வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுமித்ராவோட பொண்ணு சுனேரி இப்ப நல்லா இருக்கா. அவங்க 2 பேரையும் ரேவாவோட ஆத்மா தொல்லை பண்ணவே இல்லை. போலீஸ்க்கு ரேவாவோட பாடி கிடைச்சிருச்சு. அந்த பாடியை எடுத்து அவங்க எல்லாருமே சரியான முறைப்படி ஈம சடங்குகளை செஞ்சிருக்காங்க. இப்ப சுனேரி கிட்ட நிறைய பூனைகள் இருக்கு. சுமித்ராவோட மனசுல பூனைகள் மேல இருந்த பயம் கூட சுத்தமா காணாம போயிடுச்சு. அவங்களும் அந்த பூனைகள் விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எங்களுக்கு அவங்களோட படங்களையும் அனுப்பிச்சிருக்காங்க. சுமித்ராவும் சுனேரியும் முன்னாடி எல்லாம் யார்கிட்டயாவது இந்த கதையை சொன்னாங்கன்னா எல்லாரும் அதை போயின்னு நினைச்சு கண்டும் காணாம விட்டுட்டாங்களாம். சில பேர் கிண்டலும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க ஃபியோ ஃபைல்ஸ்க்கு அவங்களோட கதையை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி உங்ககிட்டயும் ஏதாவது ஒரு உண்மை கதை இருந்தா எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இதான் எங்களோட மெயில் அட்ரஸ். அது நிஜமாவே உண்மையா இருந்தாலும் இல்ல ஏதாவது ரகசியமா இருந்தாலும் அதை நாங்க கண்டிப்பா காட்டுவோம். எங்களோட பேரனாமல் எக்ஸ்பர்ட் டீனு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ஒரு அப்பாவியோட உயிரை அநியாயமா கொன்னுட்டாங்கன்னா அது ரொம்ப மோசமான பிரேத ஆத்மாவா தன்னோட சாவுக்கு காரணமானவங்களை பழிவாங்க வருமா. ரேவாக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப பயங்கரமானது. ஆனா இதுல நடந்த உண்மைகள் வேற யாருக்குமே தெரியாது. இத பார்த்தது பூனை மட்டும்தான். பூனைகளுக்கு ஆத்ம சக்திகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அது வரப்போற துயரத்தை, மரணத்தை, அப்புறம் பழிவாங்க வர ஆத்மாக்களையும் பார்க்குமா. பூனைகளோட 6th சென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்றாங்க. ரேவா கிட்ட இருந்த அந்த பூனைக்கும் அந்த சக்தி இருந்தது. இந்த சக்தியினால ரேவா அந்த பூனையோட கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாம ரேவாவோட மனசுக்குள்ள இருந்த பழிவாங்கிற உணர்ச்சியும் அதுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் அந்த பூனை அதோட முதலாளிக்கு உதவி செஞ்சது. பழி வாங்குறதுலயும் கூட இருந்தது. ஏன்னா பழி வாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த ஆத்மாக்கு முக்தி கிடைக்கும்.